ஹலோ கைஸ், வணக்கம். திஸ் இஸ் அன்புசீலன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பேங்க் நிஃப்டியோட நெக்ஸ்ட் லெவல் என்ன, வரக்கூடிய வாரத்திற்கு எந்த மாதிரியான யுத்தியை பயன்படுத்தணும் அப்படிங்கிறதான் என்டையராக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். எஜுகேஷன் பர்பஸ்க்காக என்னுடைய டெலகிராம் குரூப், வாட்ஸ்அப் குரூப்பில் இணையனும் விருப்பம் உள்ளவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை பயன்படுத்தி கொள்ளலாம். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ பொதுவாகவே பேங்க் நிஃப்டி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அதனுடைய ட்ரெண்ட் ரொம்ப முக்கியமானது. அதுலேயும் கூட சரிங்களா, இன்னொன்று மார்க்கெட் அந்த டேயில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். இப்போ மேஜராக எல்லாத்துக்குமே ஒரு க்யூரியாசிட்டி இருக்குது. என்ன அப்படின்னா, பேங்க் நிஃப்டி அதனுடைய ட்ரெண்டை பிரேக் அவுட் பண்ணிருச்சு. ஸோ எல்லாருமே பை சைட் ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிறதான் வரக்கூடிய வாரத்தில் எல்லோரும் சொல்லக்கூடியதான். பட் மேஜரான கம்பெனிஸ் எல்லாமே இப்போவும் பை ட்ரெண்டில் தான் இருக்குது. பட் இண்டெக்ஸை பொறுத்த மட்டும் ப்ரீவியஸாக ஒரு ப்ராஃபிட் கொடுத்துருக்கும், ஒரு லைனில் பிரேக் அவுட் ஆகி ஒரு சின்ன ப்ராஃபிட் இருக்கும். இந்த ப்ராஃபிட்டாக மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்து உங்களுக்கு இந்த லெவலை பிரேக் பண்ணும்போது சரிங்களா, எல்லா இண்டிகேட்டருமே ஷோ பண்ணக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, ப்ரீவியஸாக நடந்தது தான் இங்கே உங்களுக்கு சொல்லும். ஸோ இந்த லைனில் இதை மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ வரக்கூடிய நாட்களில் இதனுடைய நெக்ஸ்ட் லெவலாக நீங்கள் பேங்க் நிஃப்டியில் தைரியமாக இருக்கலாம் அப்படின்னா 49,300 வரைக்கும் சாலிடாக போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. பட் இந்த லெவலை அது பிரேக் பண்ணணும். 48,300 இதை பிரேக் பண்ணணும். அதுக்கடுத்து அதனுடைய ஹையை பிரேக் பண்ணும் போதெல்லாம் நெக்ஸ்ட் லெவல் நம்ம எடுத்துக்கலாம். சரிங்களா. ஸோ வரக்கூடிய நாட்களில் ஹோல்டிங்கில் ஆப்ஷன் செல்லிங் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப நல்லது. சரிங்களா. இன்னொன்று, சரிவில் இருக்கும்போது முழுமையாக மார்க்கெட்டில் இன்ட்ராடே பண்ணுங்கள். பட் இது ட்ரெண்டு சொல்லக்கூடிய விஷயம். ஆனால் இதை மட்டும் பார்க்காம டெப்த்து என்ன அப்படிங்கிறதையும் நம்ம எப்போதும் தெரிஞ்சுக்கிறதுக்கு அதனுடைய எஃபர்ட்டை போடணும். இப்போ பேங்க் நிஃப்டி இயங்குது அப்படின்னா அதுக்கு பின்னாடி இருக்கிற ஸ்டாக்ஸ் ரொம்ப முக்கியம். ஸோ இதனுடைய மூமெண்ட்டை பேஸ் பண்ணி தான் பேங்க் நிஃப்டியே ரன் ஆகும். இது ஒவ்வொன்றுக்குமே வெயிட்டேஜ் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. ஸோ முதன்மையானது என்ன அப்படின்னா ஹெச்டிஎஃப்சி. ஸோ ஹெச்டிஎஃப்சியை பொறுத்த மட்டும் அது ஒரு ட்ரெண்டில் போய்கிட்டு இருக்கக்கூடியது தான். பட் டே கேண்டலில் அதனுடைய ட்ரெண்டை அது பிரேக் பண்ணிடுச்சு. ஸோ பையிங் ப்ரெஷரில் இருக்கக்கூடிய ஸ்டாக் தான். அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஐசிஐசிஐ பேங்க், அது ரெசிஸ்டன்ட் பாயிண்டில் கரெக்டாக இருக்குது. எப்போதுமே ரெசிஸ்டண்டில் இருக்கும்போது ஒரு கன்சாலிடேஷன் கண்டிப்பாக இருக்கும். பட் இதுலேயும் அப்படி தான் இருக்குது. ஸோ இங்கே ஒரு நெகட்டிவ் காட்ட ஆரம்பிச்சிச்சு. ஸோ சரீரக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அப்புறம் எஸ்பிஐஎன் ட்ரெண்ட் ப்ராப்பர் பிரேக் அவுட். ஸோ இன்ட்ராடே பண்ணணும்னு நினச்சா கூட எஸ்பிஐஎனை இப்போதைக்கு நீங்கள் செலக்ட் பண்ணலாம். அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கோட்டக். ஸோ கோட்டக் ரெசிஸ்டன்ட் பாயிண்டில் இருக்குது. அப்புறம் ஆக்சிஸ் ரெசிஸ்டண்ட்டை பிரேக் பண்ணி போயிட்டுருக்கு. இப்போ ஒரு 3 ஸ்டாக்கிட்ட ரெசிஸ்டண்ட்டை பிரேக் பண்ணியிருக்கு. ஸோ வரக்கூடிய நாட்களில் மார்க்கெட் பாசிட்டிவாக இருக்கும்போது ரிமைனிங் ஒஸ்ட்டாக இருக்கக்கூடிய ரெசிஸ்டண்டில் பாயிண்டில் இருக்கக்கூடிய அந்த ஸ்டாக் அந்த லெவல்லே இருந்தால் கூட ரிமைனிங் இருக்க 3 ஸ்டாக் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாலே உங்களுக்கு ப்ராஃபிட் அப்படிங்கிறது கன்ஃபார்ம். இன்னொன்று, வரக்கூடிய நாட்களில் அப் ட்ரெண்ட் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் தான் ரொம்ப அதிகம். இன்னொன்று, எப்போதுமே ஆப்ஷன் செல்லராக இருக்கும்போது உங்களுக்கு பெனிஃபிட் அதிகம். ஏன் அப்படின்னா, மார்க்கெட் மேலே போகுதுன்னு கணிச்சிட்டிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு புட்டை செல் பண்ணிட்டீங்க அப்படின்னா இப்போ உங்களுக்கு ஹியூஜ் ப்ராஃபிட் இருக்கும். இந்த மாதிரி ஒரு அசம்ஷன் மார்க்கெட்டை நீங்கள் பண்ணாலே செல்லிங்கில் உங்களுக்கு ஹை ரிட்டர்ன் வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகம். இன்னொன்று, மார்க்கெட் ரிவர்ஸ் ஆனால் கூட என்ன பண்ணலாம், நீங்கள் கால் ஆப்ஷனையும் செல் பண்ணி வச்சுக்கலாம். ஏன்னா மார்க்கெட் மேலே போகும்போது கால் மேலே போகும், நமக்கு செல் பண்ணியிருந்தால் லாஸ் வரும். அதனால தான் புட்டை நம்ம என்ன பண்ணியிருக்கோம், செல் பண்ணியிருக்கோம். மார்க்கெட் சரிஞ்சுது அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், கால் ஆப்ஷனையும் செல் பண்ணி வச்சுக்கிட்டு மறுநாள் இந்த ட்ரேடை நம்ம சரியாக ப்ரிடிக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், ஒரு பை கூட எடுத்து வச்சுக்கலாம். இதை நம்ம டச்சே பண்ண வேண்டாம். ஏன்னா எக்ஸ்பைரி டே வரும்போது உங்களுக்கு பொதுவாக தெரியும் ப்ரீமியம் கரையும். ஆனால் ஹைலி ரிஸ்க். ஒன்று, இதில் கேபிட்டல் அதிகம். ஒரு பிரச்சனை இருக்குது. இன்னொன்று, ஆப்ஷன் செல்லிங்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அன்லிமிட்டெட் லாஸ் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்குது. அதனால தான் என் கிளாஸில் படிக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கும் நான் சொல்லிக் கொடுக்குற மார்க்கெட்டை ப்ரிடிக்ட் பண்ண கற்றுக்கங்க அப்படின்னு சொல்கிறதுக்கான காரணமே தான். ஸோ குளோபல் மார்க்கெட்லேருந்து வர்த்தக ரீதியாக எல்லாத்தையுமே க்ளோஸாக வாட்ச் பண்ணுங்கள். இதுக்கு மினிமம் ஒரு 3 மாதம் தேவைப்படும். ஸோ இதெல்லாம் மைண்டில் வச்சுட்டு உங்களோட ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணுங்கள். இதெல்லாம் எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான். நிறையா பேக் டெஸ்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா. ஓகே கைஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. டாடா, பபாய், see you.